வெல்கம் டு பெருமன் அட்வைஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்க்கெட் பார்ப்போம். க்ளோஸ் இன்னைக்கு வீக் க்ளோஸ் தான். 15,238 ஓப்பன் ப்ரைஸ். ஓகே, கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் ஒரு தடவை. ஸோ 15,118 க்ளோஸ். 23 advances, 27 declines. This is kind of weak தான். ஸ்னாப்ஷாட் பார்ப்போம். So 81,000 crores volume, it's very good volume. 1,040 advances, 849 declines. 1,040 advances minus 88 points into it is definitely not positive. It should be some at least 50 points plus. So what? That's market. Cricket, that's cricket. That's the market. Irrational. Longer than you can be solvent. Okay. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிட் கேப்லாம் நல்லா இருக்கு. லார்ஜ் கேப் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ கடைசியில் தான் மிட் கேப் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் மிட் கேப், லார்ஜ் கேப்லாம் குறைஞ்சிட்டு இருக்குது. மிட் கேப்ல மேலே போயிட்டு இருக்கு. ONGC 7% அப், கெயில் 6. இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா இதெல்லாம் ஒரு வேஸ்ட் கவுண்டர்னாக்கா அதுதான் BPCL. இது எதுவுமே வந்து ஒரு இட் இஸ் நாட் கான் வித் த மார்க்கெட் நியூ ஹெட், இது நியூ லோ அடிக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இது ஓகே. ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரு நல்ல இது, நீங்கள் ஷார்ட் கவரிங்காக கூட இருக்கலாம். பட் இட் லுக் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். ஏஷியன் பெயிண்ட்ஸ், டெக் மஹிந்திரா, பவர் கிரிட், இதெல்லாம் வந்து வெரி மார்க்கெட் அண்டர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ மார்க்கெட் அண்டர் பர்ஃபார்மரை நிறுத்தி வச்சு மேலே நிற்க வச்சு மற்றதை செல் பண்ணுறாங்க. ஸோ டாப் லூஸில் இருக்காங்க பார்க்கலாம். இப்போல்லாம் ஆல் பிக் மூவர்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், டாடா மோட்டார்ஸ், HDFC பேங்க். ஸோ இவங்கெல்லாம் 2.5% போகிறதுக்கு பதில் இவங்க 5% போனால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, பட் இவங்கெல்லாம் 2.5% போகிறது நாட் குட் சைன். ஸோ PNB, பேங்க் ஆஃப் பரோடா, இந்த ஷேர்லாம் நம்ம கிட்டே போக மாட்டோம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னே இதெல்லாம் வேல்யூ இன்வெஸ்டிங்கில் வந்து ஸ்டாக் இப்போ தான் பறக்குது. ஸோ எஸ் பேங்க் இன்னைக்கு கொஞ்சம் மேலே போயிருக்குது. ஓகே, BHEL 6% அப், சென்ட்ரல் பேங்க். இப்போ இதெல்லாம் ட்ராப், இதெல்லாம் போய் மாட்டினீங்கன்னா காணாமல் போயிடுங்க. பிகாஸ் ஆல் தீஸ் பேங்க்ஸ் ஆர் கோயிங் டு பிகம் கெட் சோல்ட். அதான் எப்படி தெரியல, இது யார் இந்த பேங்க்கை வாங்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா there is a net worth erosion in these banks. How will somebody buy? I don't think anybody will buy. But at a different topic, I don't want to include in this. NBCC it looks interesting. இது வந்து I think it's an infra play, National Building Construction Corporation, I think. Infra play. ஸோ ONGC இதெல்லாம் டெட் கேட் பவுன்ஸ்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் தயவுசெய்து வாங்குறீங்க போர்ட்ஃபோலியோவில். இதெல்லாம் இது ஆடிக்கு ஒருத்தர், அமாவாசைக்கு ஒருத்தர், ஆடியங்கில் பல மாமாங்கத்துக்கு ஒருத்தர் தான் இதெல்லாம் பறக்கும். ஸோ பி கேர்ஃபுல். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் ஐ வாண்ட் டு ஷேர் அட் தி எண்ட். SBIN 0.81, ரிலையன்ஸ், ICICI பேங்க், டாடா மோட்டார்ஸ், ஆக்சிஸ் பேங்க், இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் இது இருக்கு. பட் வால்யூமில் நல்ல ப்ரைஸில் ஓகே, நத்திங். ஓகே, $160 advances, 165 52 week high, 750 week low. ஓகே, ஸோ மற்ற ப்ராட் மற்ற இண்டெக்ஸஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ பேங்க், நிஃப்டி பேங்க் 0.88 out, down 1.35, 1.48. ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் டவுன். ஆனால் ஐசியூவில் மட்டும் ஐசியூவில் இருக்கிறவங்க மட்டும் எழுந்து ஓடுறாங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த பேங்க்கில் ஐசியூவில் இருக்கிற பேங்க்கு PSU பேங்க் மட்டும் 5% அப். ஸோ இதெல்லாம் வந்து ட்ராப். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்க திருப்பி கீழே போனாங்கன்னா மேலே வந்து 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும். யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் எட்டர்னிட்டி. They are not value buys. They are extremely expensive at this point in time. So IT is கொஞ்சம் பரவாயில்ல, மெட்டல் பரவாயில்ல, PSU bank 5.6%. Okay, so அதாவது we have to be very careful. Nothing great in these stocks. But நம்ம வந்து I want ICICI bank
Is there anything happening in ICICI Bank? Okay, ICICI Bank. The volume 1.92 crores, 2.7 crores, 2.49, 2.16, 2.78. Okay. ஸோ இதை விட அதிக வால்யூமில் கீழே போயிருக்கு ஐசிஐசிஐ பேங்க். வந்து நான் அப்படி தான் அன்றைக்கி ஒரு ஸ்டாக்கு ஸ்வாகான்னு ஒருத்தர் ரொம்ப என்ன சார் ஸ்வாகாலாம் சொல்கிறீங்கன்னாரு. அது ஃப்ளோவில் வந்துடுச்சு, அதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு நான். ஸோ இதுவும் அது மாதிரி இந்த வால்யூம் 2.7 crores, அந்த லோ வந்து அதை விட அதிக வால்யூமில் போயிருக்கு. ஸோ அதனால இது ஸ்வாகா சொல்கிறதா இல்லை ஸ்டோரி ஓவர்னு சொல்கிறது தெரியல. ஓகே, நம்ம அதே மாதிரி வேல்யூவில் அது நம்ம 1 செகண்ட். ஸோ வேல்யூவில் ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தோம். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தோம். வெயிட், ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ஆக்சிஸ் பேங்க் பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் இந்த வால்யூம் பாருங்க, 2 crores, 2 crores 39, இங்கேயே முடிஞ்சு போச்சு. 2 crores 6 lakhs, 2 crores 39 lakhs. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட இது வால்யூம் அதிகமாக இருக்கு. ப்ளஸ் ஒரு டார்க் கிளவுட் கவர் பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ப்ளீஸ் பி வெரி வெரி கேர்ஃபுல், இட் குட் பி அ ட்ராப். ஓகே, பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்க்கலாம். எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்டாக், ஃபேவரட் ஸ்டாக் பஜாஜ் ஃபைனான்ஸ். இங்கே வந்து வால்யூம் 16 lakhs, 31 lakhs, 21 lakhs. இங்கே வால்யூம் 23 lakhs. இந்த லோ கீழே, இந்த லோ வந்து 5600, க்ளோஸ் வந்து 5563. ஸோ வந்து இதுவும் வந்து வீக்னஸ் தான். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ வால்யூமில் கீழே இருக்குதுன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ வால்யூமில் இருக்குன்றது முக்கியம். ஓகே, இது வால்யூம் 23 lakhs பதில் 10 lakhs தான் நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ பி காஷியஸ், டோன்ட் என்டர் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம். ஓகே, அதாவது ஐ ஷேர் யூ திஸ் சம்திங் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஜென்ரலி கேப்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. மார்க்கெட் வந்து கேப் அப் கேப் டவுன் இருக்குது. ஜென்ரலாக ஒரு கேப் ஃபார்ம் ஆச்சு, அந்த கேப் ஃபில்அப் ஆகுவாங்க. ஓகே, அதாவது கேப்ன்றது திஸ் இஸ் கால்ட் கேப். ஓகே, பிட்வீன் 2 candles there is a gap. இந்த ஹை வந்து 14,336. This low is higher than in the low 14,669, 14,469. இது பாருங்க 14,336. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் கேப். இந்த கேப் வந்து இப்போ மார்க்கெட் நம்பர் 2 ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும், இந்த லோ பார்க்கணும். தட் இஸ் 14,997. 14,997 உடைக்குமா, த ப்ராபபிலிட்டி ஆஃப் பிரேக்கிங் இஸ் வெரி ஹை. இப்போ தான் நான் இந்த கேப் கவனிச்சேன். இந்த கேப்பை ஃபில்அப் பண்ண சான்ஸ் இருக்கு. ஒரு 60 to 70% ப்ராபபிலிட்டி இந்த கேப்போட ஹை என்னது 14,336 போகுமா, போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பிகாஸ் கேப்ஸ் ஆர் லைக் தட். ஓகே, நான் கேப்ஸ் பற்றி நான் இன்னொரு அப்சர்வேஷன் பண்ணியிருக்கேன், தனியாக ஒரு வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த கேப், ஃபில் தட் கேப். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் ஃபார் த டேக் அவே டுடே. ஓகே, ஹாவ் அ நைஸ் டே. நம்ம நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.